தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய தவறை செய்கிறீர்கள். தியானம் செய்கிறேன், தவம் செய்கிறேன், வாசியோகம் செய்கிறேன் என்று இந்த தேகத்தை நினைத்து கொண்டே இந்த தேகத்தில் எல்லா சக்திகளையும் கொண்டு வந்து விடலாம் என்று இந்த தேகத்திலே நீங்கள் இருப்பதால் நீங்கள் எதையும் அடைய முடியவில்லை. உங்களுக்கு இப்படித்தான் எல்லாரும் சொல்லித் தருகிறார்கள். இந்த தேகத்திலே எல்லாரும் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம். சின்முத்திரையில் உட்காந்து இப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள், எல்லாமே இந்த உடம்புக்குள்ள வந்துடணும் எல்லாம் சொல்லித்தர்றாங்க. இது மிகவும் தவறு. இந்த தேகத்தை விடுங்கள், சூட்சும தேகத்தை பற்றுங்கள். அதுதான் வல்லமை படைத்தது, எல்லா சக்திகளையும் கிரகிக்கும் தன்மை கொண்டது. அதன் மூலமே நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு வாழைப்பழத்துக்கு 4 வாழைப்பழம் சாப்பிட்டாலே வயிற்றோட்டம் போயிடும். இந்த தேகத்தில் நீங்கள் எந்த சக்தியை அடைய போகிறீங்க? எந்த சக்தியை நீங்கள் வச்சுக்க முடியும்? இந்த உடம்புக்குள்ளே ஒரு சக்தி இந்த உடம்புக்குள்ளே வைக்க முடியாது. அன்னத்தை தவிர இந்த தேகம் எதையும் ஈர்க்காது. உங்களுடைய சூட்சும தேகம் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் ஈர்க்கும். இந்த உடல் ஒரு கலசம், அடுப்பு, பாத்திரம். வாசியோகத்தில் பிரம்மத்தையே அடைந்து விட்ட நீங்கள் கல்லையும் மண்ணையும் கோவிலில் சென்று வணங்க வேண்டும் என்று நம்மிடம் கேள்வி கேட்கிறார்கள். கல்லாய், மண்ணாய், புல்லாய், பூண்டாய், மரம், செடி, கொடியாய், பல விருட்சமாய் பிறந்த பின் மனிதனாக ஜென்மம் எடுக்கும் நாம் கல்லும் மண்ணும் நம் முன்னோர்கள் தானே. நம் முன்னோர்களை வணங்குவது தவறொன்றும் இல்லை. ஆனால் அதிலே மூழ்கி விடாமல் நாம் நமது உயிரை பாதுகாக்க வேண்டும். ஒருவர் இறந்த பின் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னால் விளக்கு வைப்பார்கள். இது புறச்சடங்கு. நாம் தான் சிரசில் இருக்கும் விளக்கை காப்பாற்ற முடியாததால் அவர்கள் அந்த விளக்கை வைத்து நவப்படுத்துகிறார்கள். அவ்வை குரல் சொல்வதை கேளுங்கள். வெள்ளி பொன் மேவிய தொக்கு வினையுடைய உள்ளுடம்பின் ஆய ஒளி. நமது சூட்சும தேகத்தின் ஒளி வெள்ளி போலவும் பொன் நிறத்திலும் தோன்றும் என்று கூறுகிறார். ஓங்காரமான கலசத்து அமுதுண்ணில் போக்காலமில்லை புரிந்து. சிரசில் வரும் அமுதை உண்டால் அதன் பின் இறப்பதில்லை என்று கூறுகிறார். ஆன கலசத்து அமுதுவை அறிந்துண்ணில் போனகம் வேண்டார் போம். குரல் 64 சொல்கிறாங்க. சிரசில் வரும் அமுதத்தை உண்டு வந்தால் போனகம் இந்த தேகத்துக்கு உணவு வேண்டாமல் போகும் என்று கூறுகிறார். ஊறும் அமுதத்தை உண்டிர பார்க்கில் கூறும் பெறப்பறுக்கலாம். இந்த அமுதத்தை உண்டு வந்தால் பிறவி பிணியை அறுத்து விடுதலை பெறலாம் என்று கூறுகிறார். இதற்கு சுழுமுனை நாடியில் இருக்க வேண்டும். சிவன் தலையில் சூடியிருப்பது 3ஆம் பிறை. இது சுழுமுனையை குறிப்பது. இஸ்லாமியத்தில் பார்த்தீங்கன்னா பிறை காண்பது அதுக்கு தான். 3ஆம் நாள் பிறையை காமிப்பாங்க. 3ஆம் நாளில் சுழுமுனை நல்ல வேலை செய்யும். ஏன்னா அது 3ஆவது நாள் பிறை. 3ங்கிறது என்னது? சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை. அதனால தான் இந்த 3ஆம் பிறையை காண சொன்னாங்க. ஞான ஒளி விளக்கால் நல்ல அமுதுண்ணில் ஆன சிவயோகியாம். அமுதத்தை உண்பவர் சிவயோகியாக விளங்குவார். ஞான விளக்கு என்று கூறுவதை கவனியுங்கள். ஒளி விளக்கு நம் சிரசில் இருக்கிறது. அதுதான் ஞான விளக்கு, ஒளி விளக்கு. கனல், கால், அனல், ஊக்கம் கலந்த அமுதுண்ணில் ஞானம் அதுவாம் நயந்து. கால் அனல் அப்படின்னு என்னது? காற்றானது நெருப்பை மூட்டி எழுப்ப அது மேலே ஏறி சிவத்தோடு கலக்கும்போது ஊறுகின்ற அமுதத்தை உண்கிறவன் தான் ஞானி என்று கூறுகிறார். இதுதான் ஞானம் அடைந்தார் என்று வழி. நிலா மண்டபத்தின் நிறைந்த அமுதுண்ணில் உலாவலாம் அந்தரத்தின் மேல். குரல் 70. சந்திர மண்டலத்தில் நிறைந்திருக்கும் அமுதத்தை உண்டால் வானத்தில் உலாவுவது போல் இருக்கும். உடல் எடை தெரியாது, உடலே தெரியாது. உறக்கம், உணர்வு, பசி கடப்பட்டால் பிறக்கவும் வேண்டால் பிறப்பு. பசி, தூக்கம், புலன் உணர்வுகள் இல்லாமல் இருந்தால் பிறவி கிடையாது என்று கூறுகிறார். உடம்பிரண்டு கெட்டால் உருபயன் ஒன்று உண்டு. திடம்பட ஈசன் திறம். குரல் 176 சொல்கிறாங்க. உடம்பு 2 என்று ஔவையார் கூறுவதை கவனிங்க. 2 உடம்பு என்று உள்ளது போல்தான் உயிரும் 2 உள்ளது என்று கூறுகிறோம். தேக உடல், சூட்சும உடல். தேகத்திற்கு உயிர் காற்று, சூட்சும தேகத்துக்கு உயிர் ஒளி. இந்த 2ஐயுமே நாம் விட்டுவிட்டால் பிரம்மத்தோடு நாம் ஐக்கியமாகி விடுவோம். இது திண்ணம். குரல் 186. துளங்கிய தூண்டா விளக்கொளி காணில் விளங்கிய வீடாம் விரைந்து. சிரசில் இருக்கும் ஒளியை தூண்டா விளக்கு என்று கூறுகிறார். இந்த விளக்கை காண்பவர் வீடு பேர் அடைவார். இந்த விளக்கை யாரும் தூண்டுறதில்லை. தானாகவே நாம் அந்த சிந்தனையை கொண்டு சென்று அந்த விளக்கை நாம் எரிய செய்ய வேண்டும். நெற்றிக்கு நேரே நிறைந்து ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு. குரல் 238. சிரசில் இருக்கும் ஒளியான அந்த ஆறா பெருசாக இந்த உடம்பு அழியாது, சூட்சும தேகம் அழியாது. சாகாதிருந்த தலமே மௌனம். அதில் ஏகாந்தமாக மௌனம் இருப்பது சாகாதிருப்பதற்கு வழி. இதுதான் சுகம். இந்த சுகத்தை இல்லாமல் சுகம் எங்கே என்று வீணாக தேடி அலைகிறீர்கள். அடைத்திட்ட வாசல் மேல் மனம் வைத்து படைத்திட்டவன் தன்னை பார். படைத்தவன் தன்னை
படைத்தவன் யார்? உன்னை படைத்தவன் யார்? பிரம்மம். அந்த பிரம்மத்தை நீ சிந்தித்திருந்தாலே அடைத்திட்ட வாசல் எல்லாம் திறக்கும். வீட்டின் எஜமானனை கூப்பிட்டால் எப்படி கதவு திறக்குது? வீட்டில் எஜமான கூப்பிட்டா கதவு திறக்குல்ல, எல்லா கதவும் அப்புறம் திறக்குதா? அதே மாதிரி தான் பிரம்மத்தை அழைத்தால் கதவு திறக்கும், உனக்கு வழி பிறக்கும். வாசியோகம் குளோரோஃபார்ம் போல, அது லயித்திருந்தால் அனைத்தும் மறந்து போகும். அனைத்து சிவாலயங்களிலும் சிவசிவா என்று எழுதியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அர்த்தம் என்னன்னு தெரியுமா? திருமந்திரத்தில் சொல்கிறார் பாருங்கள், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்றிட சிவகதிதானே. சிவசிவ என்றால் என்ன? சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று. இந்த காற்று எங்கே உள்ளது? மூலாதாரத்தில் தனஞ்சயனாக இருக்கிறார். நெருப்பு எங்கே உள்ளது? சிரசில் விளக்காய் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றை கொண்டு அந்த ஜோதியை எரிய செய்ய வேண்டும். எப்படி காற்றில்லாமல் விளக்கு எரியாதோ அதுபோல் இந்த காற்றை கொண்டு இந்த ஜோதியை எரிய வைத்தால் நீங்கள் தான் சிவம். இந்த நிலை தெரியாமல் இங்கே எல்லோரும் சவமாகி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் சிவ தத்துவம். உண்பதும் உறங்குவதும் உடுப்பதும் இதிலேயே நேரத்தை செலவழித்தால் நீங்கள் என்ற விலாசம் இல்லாமல் போய்விடுவீர்கள். கவனித்து சிந்தித்து செயல்படுங்கள். வணக்கம்.